வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல். இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நியூஸ் வந்து விஜய் சார் ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய சேடான நியூஸ் தான் சொல்லணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ பொங்கல் அன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போது எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட பராசக்தி மூவி வந்து ரிலீஸ் ஆக போதா சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெண்டு மூவியுமே கிளாஷ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் மூவி என்ன ரிலீஸ் ஆனாலும் விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிம் அவன் மிகப்பெரிய ஹைப் இருக்குது. அதுவும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஃபிலிம். விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிம் பயங்கரமான கலெக்ஷன்ஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிக்கை இருந்திருப்பாங்க. பட் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, ராஜா சாப் அப்படின்ற ஒரு மூவி வருது. ஸோ இதோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபாஸோட ஃபிலிம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஃபிலிமோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுனாலே அந்த ஃபிலிம் 1000 crore அடிக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன கல்கி கூட 1000 crore கலெக்ட் பண்ணியிருந்தது. ராஜா சாப் வந்து நார்மல் ஆக்ஷன் ஃபிலிமா இல்லாமல் இந்த டைம் வந்து பிரபாஸ் வந்து ஒரு ஹாரர் காமெடியை சூஸ் பண்ணியிருக்காரு. ஹாரர் காமெடினாலே நம்ம தமிழ் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, தெலுங்கு ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, ஹிந்தி ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா ஆடியன்ஸ்க்குமே பிடிச்ச ஒரு விஷயம் ஹாரர் காமெடி தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியா ஃபிலிமுக்கு ஏற்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ பிரபாஸ் வந்து இதில் டியூவல் ரோல் பண்ணுறாரு. அண்ட் கேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சய் டட் இருக்காரு, மாலிகா மோகனன், அப்புறம் நிதி அகர்வால் அண்ட் ரித்தி குமார் நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5 அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஃபிலிமோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்கால இது டிலே ஆயிருக்கு. மூவியோட ரிலீஸ் டேட்டை ஜனவரி 9 அன்னைக்கு வச்சுட்டாங்க. ஸோ பிரபாஸோட அந்த மார்க்கெட் லெவலில் கம்பேர் பண்ணும்போது எந்த ஸ்டார் ஃபிலிமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்டார் பவர் அவருக்கு இருக்கு. ஸோ அவர் கூட கிளாஷ் விடுறதுனா ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியா ஃபிலிமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கிளாஷில் ஈக்குவலாக வந்து மோதவே முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் ஃபிலிம் வந்து அந்த டைமில் ரிலீஸ் ஆகிறது யாருக்குமே தெரியாத அளவுக்கு அந்த ராஜா சாப் ஃபிலிம் பண்ணிடும். ஷாருக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 2 ஃபிலிம் உங்களுக்கு தெரியும், பத்தான் அண்ட் ஜவான் 2 ஃபிலிம் பேக் டு பேக் 1000 crore அடிச்சது. அப்படி இருந்தும் பிரபாஸ் வந்து கிளாஷ் விடுறதுக்கு யோசிக்கவே இல்லை. ஷாருக்கானோட 3rd ஃபிலிம் டங்கி அப்படின்ற ஃபிலிம் கூட கிளாஷ் விட்டாரு. வேற லெவலில் அந்த கிளாஷை வின் பண்ணிட்டாரு. என்னதான் மிகப்பெரிய ஒரு ஸ்டாரோட ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் கிளாஷ் விடுறதுக்கு பிரபாஸ் யோசிக்கவே மாட்டாரு. ஸோ இந்த 1000 crore அப்படின்ற ஒரு டேக்லைன் நாங்கள் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கோம். இந்த சைடு வந்து ஜனநாயகன் ஃபிலிமை பார்த்தீங்கன்னா எச் வினோத் தான் வந்து டேரக்ட் பண்ணுறாரு. எல்லாருக்குமே தெரியும். எச் வினோத்தோட ஃபிலிம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹீரோயிசம் வந்து காட்டுற மாதிரியோ இல்லை மாஸ் எலிவேஷன் சீன் இருக்க மாதிரியோ அவர் மோஸ்ட்லி ஒரு ஃபிலிமை பண்ண மாட்டார். எச் வினோத் ஒரு ஃபிலிமை பண்ணுறதுனால ஒரு மிகப்பெரிய சோஷியல் மெசேஜை வைப்பாரு. அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா சார் கதைக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் அந்த மூவியில் அதிகபட்சம் இருக்கும். இந்த ஹீரோயிசம் சீன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது விஜய் ஃபிலிம்ஸ்க்கு அந்த ஹீரோயிசம் சீன்ஸ்லாம் குறைஞ்சிச்சுன்னா அந்த ஃபிலிம் ஆவரேஜாக தான் ஓடும். ஸ்டோரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லராக தான் இருக்குது. ஸோ இப்போ பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் மைண்டில் ஞாபகம் வருது முதல்வன் ஃபிலிம் ஞாபகம் வரும். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் நடிச்ச இந்த சர்க்கார் ஃபிலிம் ஞாபகம் வரும். ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் வந்து எல்லாருக்குமே ஒரு பழக்கப்பட்ட ஒரு ஜானர் தான் இது. ஸோ இந்த கண்டென்ட் எல்லாருக்குமே பார்த்து ரொம்ப சலிச்சு போயிருக்கும். ஸோ என்னதான் விஜயோட லாஸ்ட் ஃபிலிமாக இருந்தாலும் இந்த கண்டென்ட்டுக்காகவே இந்த ஃபிலிமுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லை, லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். கேம் சேஞ்சர் அப்படின்ற ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. சங்கர் டைரக்ஷனில் வச்சு ராம் சரண் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. வேற லெவலான பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஸ்டோரி அதில் இருந்துச்சு. பட் அந்த ஃபிலிமோட நிலைமை மிகப்பெரிய ஃப்ளாப் தான். ஸோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய லாஸ் கொடுத்துச்சு. பட் படம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் இந்த ஜேர்னலில் இருக்க ஃபிலிம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இப்போ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டோட பார்க்க மாட்டாங்க. நான் ஏன் வந்து ஜனநாயகன் வந்து கிளாஷில் தோத்துடுன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா KGF 2 vs பீஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாஷ் வந்துச்சு. அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பீஸ்ட் வந்து ஓவரால் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 200 250 crore மட்டும் தான் பண்ணிச்சு. ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் அவரோட கரியரில். அதே டைமில் அந்த மூவி கூட கிளாஷ் விட்ட KGF 2 1200 crore கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு. என்னதான் விஜய் வந்து மிகப்பெரிய ஸ்டாராக இருந்தாலும் இந்த KGF 2 ஈஸியாக வந்து பீஸ்ட்டை அடிச்சு தூக்கிடுச்சு. என்னதான் வந்து விஜயோட மிகப்பெரிய லாஸ்ட் ஃபிலிம் எல்லாரும் சொன்னாலும் 100% பீப்புளில் 30% 20% தான் விஜயோட ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் அந்த ஃபர்ஸ்ட் டே இந்த செகண்ட் டேல போய் பார்த்துருவாங்க, மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுப்பாங்க. பட் ஸோ இந்த பேலன்ஸ் இருக்க 80% பீப்புள் இருக்காங்களே, அவங்களாம் வந்து நார்மல் ஆடியன்ஸ், அவங்க எல்லா மூவிஸுமே பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமில் பராசக்தியும் ரிலீஸ் ஆயிருக்கும் அண்ட் ராஜா சாபும் ரிலீஸ் ஆயிருக்கும் அண்ட் ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருக்கும். ஜனநாயகனுக்கு ஒரு 20% அண்ட் பராசக்தி 20% இந்த பேலன்ஸ் இருக்கவங்க ராஜாசாப்க்கு போவாங்க. எந்த ஃபிலிம் நல்லா இருக்கோ அந்த ஃபிலிம்க்கு அண்ட் 3rd டே 4th டேக்கு அப்புறம் அதிகமாக ஆடியன்ஸ் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பராசக்தியோட கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாடு லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை பண்ணோம். அண்ட் ஜனநாயகனுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்றதுனால தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணோம். பட் இந்த கிளாஷில் பிரபாஸை வந்து விஜய் வந்து பீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி இம்பாசிபிள் தான். ஜனநாயகனோட ஓவரால் கலெக்ஷன் வந்து கண்டிப்பா இந்த 350 300 crore உள்ளதான் முடிய போகுது. அந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகும்போது 2 மிகப்பெரிய ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகுது. என்னதான் விஜயோட லாஸ்ட் ஃபிலிம் அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஜனநாயகன் கிளாஷ் ஜெயிக்குமா இல்ல ராஜா சாப் ஃபிலிம் கிளாஷ் ஜெயிக்குமா? யார் வந்து கிளாஷ் வினர், பிரபாஸா விஜயா? காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய நியூஸோட நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.